லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டாக்டர், மங்கா என் பாப்பா பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்லங்க, அவங்க இதுக்கு முன்னாடி கோமால இருந்து கண்ணு முழிச்சப்போ பிஹேவ் பண்ண மாதிரி இப்ப பண்ணல. இது எங்களுக்கே கன்ஃபியூஸா இருக்கு. மங்காவை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியும். அதனால மங்காவை இப்ப எதுவுமே கேள்வி கேட்க வேண்டாம். அவங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ண கூடாது. ஏன் சொல்றேன்னா, எந்த பேஷண்ட்டும் இத்தனை தடவை ரெக்கவர் ஆகி திரும்பவும் கோமாக்கு போனதில்ல. இப்ப மங்கா ரொம்ப ஸ்டெயின்ல இருக்கா. அவ திரும்பவும் கோமாக்கு போயிட்டா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்கள ரெக்கவரி பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால தாங்க அவங்கள வேற ரூம்க்கே மாத்தி வச்சிருக்கோம். எனக்கு மங்காவை பார்க்கணும் டாக்டர். கண்டிப்பா. ஆனா ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. பழச பத்தி எதுவும் கேட்க வேண்டாம். அவங்கள கேட்டா சொல்லுங்க, இல்லனா விட்டுருங்க. இப்படியே எத்தனை நாள் போகும்? மங்கா எப்பதான் நார்மல் ஆவா? ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 2-3 டேஸ்க்குள்ள முழுசா ரெக்கவரி ஆயிடுவா. அத நானே ஷூரா சொல்லலாம். மங்கா கோமால இருந்து திரும்ப வந்துட்டாங்க. அவங்க கிட்ட பேசிட்டா என் பாப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிடணும் ஆசாசியா வந்தேன். எல்லாம் போச்சு. கவலைப்படாதீங்க சஞ்சீவ். இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் 2-3 டேஸ் தானே. உங்க குழந்தை இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் தான் அன்னைக்கே சொன்னல சஞ்சீவ், இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். நம்ம இன்னைக்கு மங்க கண்மொழிப்பான்னு நினைச்சோமா, ஆனா எதிர்பாராம கண் முழிச்சிருக்கால. அதே மாதிரிதான் உங்க குழந்தை விஷயமும். இன்னும் 2-3 நாள்ல உங்க குழந்தை இருக்க இடமோ தெரிஞ்சிரும். ஜான்சி மேடம், நீங்க போய் முதல்ல மங்காவை பாருங்க. அதுக்கப்புறமா சஞ்சீவ் போய் பார்க்கட்டும். சரி சஞ்சீவ், ஜான்சி மேடம் முதல்ல போய் பார்க்கட்டும். அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. வாங்க மேடம். மங்கா என்னை பார்த்ததும் அவளுக்கு என் பாப்பா பத்தின நினைவு வந்து அவளே சொல்லணும். அதுக்கு நீதான் கடவுளே எனக்கு துணையா இருக்கணும். ഏവലേ, ഞാൻ എന്റെ താന്ത്രിക ശക്തി മുഴുവതെയും നിനക്ക് കൊടുത്തു. നീ ആ ശക്തിയെ പ്രയോഗിച്ച് ആ ശിശുവെ ഇവിടെ കൊണ്ടുവരണം. നീ ആ ശിശുവെ ഇവിടെ കൊണ്ടുവരുമ്പോൾ വഴിയിൽ എന്ത് സിക്കൽ വന്നാലും അതെല്ലാം താണ്ടി ഞാൻ പറഞ്ഞത് നീ സെഞ്ചു മുടിക്കണം. முடிச்சு காட்டுறேன். ശിഷ്യ, சொல்லுங்க குருவே. ആ ശിശുവെ ഞാൻ ഏവിയ ഏവൾ നമ്മ കിட்ட കൊണ്ടുവന്ന് ചേർക്കും. ശിശു ഇവിടെ വന്ന ഉടനെ നമ്മൾ മഹായാഗത്തെ ആരംഭിച്ച് அந்த യാഗത്തിல ആ ശിശുവെ ബലി കൊടുത്ത് നീ எழுന്ന சக்தியை ഞാൻ നിനക്ക് மீட்டு കൊടുക്കാം. ரொம்ப நன்றி குருவே. அச்சா அச்சா எந்தா சச்சா, அச்சா எந்தா சச்சா, அச்சா அச்சா எந்தா சச்சா நீங்களுக்கு, அச்சா ഏ ശിശുവേ, എന്റെ അച്ഛൻ മരിച്ചു പോവാൻ കാരണമായ നിന്നെ ഞാൻ കൊല്ലും.
என்ன பாப்பா அழற? ஐயோ, பாப்பா ஏன் ரொம்ப டல்லா இருக்கு? ஐயோ, பாப்பா உடம்பு நெருப்பா சுடுதே. பாப்பாக்கு ஜுரம் அடிக்குது போல. உடனே சுமதி அம்மா கிட்ட சொல்லணும். சுமதி அம்மா, என்ன தீபம் அணைஞ்சிருக்கு? என்ன தீபம் அணைஞ்சிருக்கு? தீபம் அணைய கூடாதுன்னு அபி சொல்லிருக்காங்களே. இப்ப என்ன பண்றது? உடனே தீபத்தை ஏத்துவோம். ச்சே, குச்சி வேற பத்த மாட்டேங்குது. என்ன ஜோதி கூப்பிட்டியா? ஆமாமா, பாப்பா உடம்பு நெருப்பா சுடுது. என்ன சொல்ற? பாப்பாக்கு உடம்பு சுடுதா? ஆமா, பாப்பாக்கு உடம்பு நெருப்பா சுடுது. ஜுரம் வந்துருச்சு போல இருக்கு. முதல்ல குழந்தைய தூக்கு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாம். போலாமா? அதுக்கு முன்னாடி நெய் தீபத்தை ஏத்திட்டு வந்துடுறமா. நெய் தீபமா? ஆமாமா, கோயில்ல ஐயர் சொன்னதா அபி சொன்னாங்க. ஏதோ ஒரு நட்சத்திரம் வானத்துல புதுசா வந்திருக்கான். அந்த நட்சத்திரம் போற வரைக்கும் பாப்பாக்கு ஆபத்து இருக்கான். அதனால சாமி ரூம்ல நெய் தீபத்தை ஏத்தி வை. தீபம் அணைஞ்சா பாப்பா உயிருக்கு ஆபத்தாயிடும் சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நேத்துல இருந்து ஏதோ நடக்குது. அதான் நான் நெய் தீபத்தை ஏத்திட்டு வரேன்னு சொல்றேன். சரி, நீ போய் அந்த நெய் தீபத்தை ஏத்திட்டு வா. என்ன மோசமான கனவு. உட்கார்ந்த வாக்கிலேயே தூங்கி இருக்கும். பகல்ல இப்படி ஒரு கெட்ட கனவு வந்தா அது பலிக்கும்னு சொல்லுவாங்களே. அப்போ பாப்பாக்கு திரும்ப தப்பா ஏதாவது நடக்க போதா? சரி, சுமதி அம்மாக்கு போன் பண்ணி கேட்போம். சரி ஜோதி, பாப்பாவை தூக்கிட்டு வா, ஆஸ்பத்திரிக்கு போகலாம். சரிங்கம்மா. அபிதான் போன் பண்றா. சொல்லு அபி. சுமதி அம்மா, பாப்பா இப்ப உங்க கூட தானே இருக்கா? இல்ல அபி. சுமதி அம்மா, என்ன சொல்றீங்க? பாப்பா எங்க? பதட்டப்படாத அபி.
பாப்பா தொட்டில தூங்கிக்கிட்டு இருக்கா. சுமதி அம்மா, நீங்க போய் பாப்பா இப்போ இருக்காளான்னு பாருங்க. பாப்பா இருக்காளன்னு பாக்கணுமா? ஏன் அபி? சொல்றேன்ல, போய் பாருங்க சுமதி அம்மா ப்ளீஸ். சரி சரி, நான் பாக்குறேன். அபி, பாப்பா தொட்டில தாமா இருக்கு. ஏன் அபி பாப்பா வந்து பாக்க சொன்ன? அது பாப்பாவை யாரோ தூக்கிட்டு போற மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டேன். அதான் பாப்பா இப்போ நல்லா இருக்கால? இல்ல அபி, பாப்பாவுக்கு ஜுரம் அடிக்குது, உடம்பு சரியில்லை. என்ன சொல்றீங்க சுமதி அம்மா? பாப்பாவுக்கு ஜுரமா? ஆமா அபி, இப்பதான் ஜோதி பாத்துட்டு சொன்னான். பாப்பாவை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் என்ன ஏதுன்னு பாக்கலான்னு இருக்கோம். சரி, சாமி படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு எரியுது இல்ல? அணைஞ்சிருந்தது, இப்பதான் ஜோதி அந்த விளக்கை ஏத்துனா. சரி சுமதி அம்மா, நீங்க இப்ப பாப்பாவை தூக்கிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் போறீங்க? பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போறோம். சரி, நீங்க போங்க, நானும் அங்க வந்துடுறேன். சரி அபி. ஜோதி, பாப்பாவை தூக்கிக்க, நாம ஆஸ்பத்திரிக்கு போலாம். அபியும் ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு சொல்லிட்டா. சரிம்மா. வா போலாம். நான் பொதுவா ஜெயில் சவாரிலாம் எடுக்கிறது இல்ல. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சுது, அதனாலதான் இந்த சவாரியை நான் எடுத்தேன். இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. குடுக்கறேன். ஸ்ரீஜா ஜெயில இருக்காளேன்னு நானே மனசு நொந்து போயிருக்கேன். இதுல இவன் வேற ஜெயில் சவாரி எடுக்க மாட்டானா? ஃப்ராடு. எக்ஸ்ட்ரா காசு வாங்க எப்படிலாம் போய் சொல்லுது பாரு. டிரைவர் கொஞ்சம் வண்டி நிறுத்து. எதுக்குமா வண்டியை நிறுத்த சொல்ற? யோ, காரணத்தை சொன்னதா வண்டி நிறுத்துவியா? நிறுத்தியா? இவ அந்த குழந்தைய கொடு. அபி குழந்தைய கடத்த ஸ்ரீஜா செட் பண்ண ஆளாச்சே, இவளையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. இது மங்கா இருக்கிற ஹாஸ்பிட்டலாச்சே. ஐயோ, ஸ்ரீஜாவை பார்க்க போற நேரம் இவ்வளவு வேற பாத்துட்டோமே. என்ன எது விவரம் தெரிஞ்சுக்கலனா நமக்கு மண்டையை வெடிச்சிருமே. எப்படி தெரிஞ்சுக்கிறது? டிரைவர் அண்ணா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப் சொல்லுமா? அங்க ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப் நிக்குது இல்ல? ஆமா நிக்குது. அந்த ஜீப்ல இருக்கிற பொம்பளைய போலீஸ் ஏன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுதுன்னு நீங்க விசாரிச்சு என்கிட்ட வந்து சொல்ல முடியுமா? விசாரிச்சுட்டு சொல்றேம்மா. ஆனா நான் எந்த வேலையும் சும்மா செய்ய மாட்டேம்மா. விசாரிச்சுட்டு வந்து சொன்னானா அதுக்கு ஒரு தனி பேமெண்ட் வேணுமா? இவ ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு. தரேன்ன, நீங்க போயிட்டு வாங்க. மேடம், மங்கா கிட்ட நீங்க எதுவும் கேட்க வேண்டாம். மங்கா உங்களை பார்த்ததும் பேசுறாளான்னு பாப்போம். ஓகே டாக்டர். நீங்க இங்கேயே இருங்க, நான் கூப்பிடுறேன். மங்கா, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? வாங்க மேடம். வாங்க மேடம்.
மங்கா, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா? இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க யாரையும் நம்ப முடியாது. ஏற்கனவே ஒருத்தி நர்ஸ் மாதிரி நடிச்சுதான் நம்மள கொல்ல வந்தா. அதனால சஞ்சோனாவை பார்த்து பாப்பா இருக்கிற இடத்த சொல்ற வரைக்கும் எனக்கு நினைவு இல்லாத மாதிரி நடிக்கிறது தான் நல்லது. மங்கா, இவங்கள உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். இல்ல டாக்டர், இவங்கள எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல. சரி மங்கா, நீ ஸ்ட்ரெயின் ஆக வேண்டாம், ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துக்கோ. மேடம் வாங்க மேடம். ஜான்சி மேடம், நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்ககிட்ட நான் ஞாபகம் போன மாதிரி நடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல மேடம். பாப்பாக்கு நிறைய ஆபத்து இருக்கு. அதையெல்லாம் மீறி நான் சஞ்சு அண்ணாவை பார்த்து பாப்பா இருக்கிற இடத்த பத்தி அவர்கிட்ட சொல்ற வரைக்கும் நான் இப்படிதான் இருந்தாகணும். என்னை மன்னிச்சிருங்க ஜான்சி மேடம். நீங்க கொஞ்சம் போயிட்டு வாங்க. ஓகே. போலீஸ் இந்த பொம்பளை அரெஸ்ட் பண்ணதுக்கு அபி குழந்தை ஒரு பிரச்சனையா இருக்க கூடாது. சார், என்னையா? கிருஷ்ணா நகர் 1வது தெரு எங்க சார் இருக்கு? ஏயா நீ ஒரு ஆட்டக்காரன் தானே, இது கூட தெரியாத உனக்கு? இந்த பொம்பளைய போலீஸ் எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னவா இருக்கும்? அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல திரும்பு. சரிங்க சார். ஆமா சார், இது என்ன கேஸ்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இல்ல சார், தெரிஞ்சுக்கலாமே தான். அது ஒரு குழந்தை கிட்னாப் கேஸ்ல அவளை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். என்னது, குழந்தை கிட்னாப் கேஸா? யாரோட குழந்தை சார்? யார் குழந்தையா இருந்தா உனக்கு என்ன? அட்ரஸ் கேட்க தானே வந்த, கேட்டல்ல, கிளம்பி போயா. ஏங்க, வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் கேஸ பத்தி சொல்லாதீங்க. ஜான்சி மேடம் இவ்வளவு கஷ்டப்பட்டு புடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா நம்மள தான் திட்டுவாங்க. ஏய், நீ ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? போயா. சரிங்க சார், சரிங்க சார். என்னண்ணே, விசாரிச்சீங்களா? பணம் கொடுமா சொல்றேன். தெளிவா இருக்கான். இந்த இப்ப சொல்லு. அந்த பொம்பளைய ஏதோ குழந்தை கிட்னாப் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாமா. குழந்தை கிட்னாப் கேஸா? அரெஸ்ட் பண்ணது யாரு? யாரோ ஜான்சியா. ஜான்சியா? குழந்தை கிட்னாப் கேஸ்ல இந்த பொம்பளைய ஜான்சி அரெஸ்ட் பண்ணிருக்கானா? அப்போது அபி குழந்தை விஷயமா தானே இருக்கும். ஐயோ, நான் நினைச்ச மாதிரி ஆயிடுச்சே. இந்த பொம்பளை ஸ்ரீஜாவை போட்டு கொடுத்துட்டானா பிரச்சனை இன்னும் பெருசாயிடுமே. அபிக்கு அவகிட்ட இருக்கிற குழந்தைதான் தான் குழந்தை தெரிஞ்சு போய் அபியும் குழந்தையும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களே. ஸ்ரீஜா மேல ஆல்ரெடி இருக்கிற கேஸ் பத்தாதுன்னு இந்த கேஸும் சேர்ந்து காலம் முழுக்க என் பொண்ணு ஜெயிலே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த பொம்பளை போலீஸ் கிட்ட மாட்டின விஷயத்தை உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லணும். அப்பதான் ஸ்ரீஜா ஏதாவது பண்ணி இந்த பொம்பளை வாயை அடைப்பா. டிரைவர் அண்ணா, சீக்கிரமா ஜெயிலுக்கு போகணும், வாங்க. நான் என்னம்மா தப்பு பண்ண? நான் எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? வேணா நீ போமா. பிரச்சனை தெரியாம இவன் வேற. யோ, நான் ஒண்ணு ஜெயிலுக்கு போக சொல்லலையா? சீக்கிரமா ஆட்டோ எடுத்து என்ன கொண்டு போய் ஜெயில இறக்கி விடியா. அப்படி தெளிவா சொல்லுமா. சரி, சீக்கிரம் ஏடு வண்டிய. சீக்கிரம் சீக்கிரம் போ போ போ. என்ன டாக்டர், மங்காக்கு என்ன அடையாளமே தெரியல. அதான் எனக்கும் புரியல. பட் வருத்தப்படாதீங்க, மங்கா இப்ப கோமால இருந்து மீண்டு கண் முழிச்சதே பெரிய விஷயம். மெல்ல அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவுகள் வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்.
அவசரப்பட்டா நமக்கு தான் ரிஸ்க். புரியுது டாக்டர். அதனால தான் நான் உள்ள எதுவுமே பேசல. நீங்க சொன்ன மாதிரி மங்காவே என்ன அடையாளம் கண்டுபிடிச்சு பேசட்டோன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். சஞ்சீவ் தான் பாவம். மங்கா கண் முழிச்சா அவர் பாப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிரும் நினைச்சு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காரு. ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சே. நாம சஞ்சீவ மங்கா கிட்ட அனுப்புவோம். சஞ்சீவ் மங்காவை பார்த்தா அவளுக்கு பழசெல்லாம் நினைவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது சரிதான் டாக்டர். நம்ம இத சஞ்சீவ் கிட்ட பேசுவோம் வாங்க. ஓகே மேடம். ஆனா இங்க தான் நிப்பாட்டுங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரிம்மா. ஒரு நிமிஷம்னா. வாமா. வரமா. பாப்பா